ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌ ரசம் வாங்கி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சௌவை வந்து ப்ரெஷர் பேனில் துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் இதுலேயே பெருங்காயத்தையும் போட்டு போகிறேன். நல்லா வந்து தண்ணி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? தனித்தனியாக வேக வைக்கணும்னு இல்லை, எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு, ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக குக் பண்ணுறது தான் நம்ம மெயின் நம்மளோட கான்செப்டே. ஸோ எல்லாத்தையும் போட்டு இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தாளித்து கொட்டும் போதும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். சரியா? இது ரெடியாக இருக்கட்டும். இது அடுப்பில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்து அரைக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, தேங்காய், இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் வேணும். வெந்தயம் வறுத்தும் அரைக்கலாம். நான் இதுலேயே வந்து போட்டுக்கிறேன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ப்ரெஷர் பேன் வச்சுக்கோம் இல்லையா, அதுலேயே போட்டேன். இது எல்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். சௌ பருப்பு, மஞ்சள், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அப்புறம் தான் இது வெந்த ஒன்று தான் இதில் புளியை கரைச்சி விட போகிறேன். ஃபஸ்ட்டே விட போகிறது கிடையாது. சரியா? இது எல்லாமே இருக்கட்டும். பெருங்காயம் ஆல்ரெடி நான் போட்டேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் 2 ட்ராப் தான் விட்டுருக்கோம். இதில் வந்து ஆயில் சூடாயாச்சு. இதில் வந்து தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுத்துட்டு கடைசியில் தேங்காவை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிளகாய் இதில் விழுந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாவோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். இதை வறுத்து லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன், தேங்காவை வறுக்க வேண்டாம், தேங்காவை பச்சையாக போட்டு அரைச்சிட போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பருப்பு, சௌ, வெந்தயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி, எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதை விட்டுக்கோங்க. விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை போட போகிறோம். தேவையான அளவு உப்பு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டோம். ஒரே ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, தேங்காய், இது எல்லாத்தையும் அதில் கொட்டிட போகிறோம். கொட்டிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளிச்சிட போகிறோம். இது வந்து இந்த அரைச்சதை வந்து இதில் கொட்டினோன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அப்போ தான் அது பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். அதனால் நம்ம இது வரைக்கும் பண்ணலாம். இந்த ரசம் வாங்கி வந்து நீங்கள் ரசம் வாங்கியில் இந்த சௌ வாங்கி அந்த மாதிரி ரசம் வாங்கி பண்ணும்போது இதை பூசணிக்காயிலையும் பண்ணலாம். மெயின் வந்து இது பூசணிக்காய் தான். இப்போ நம்ம பண்ணுறது வந்து சௌவில் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அரைச்சி வச்சு தான் கொட்ட போகிறோம். இது கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போகிறோம். புளி இது கூட ரொம்ப புளி விடலை, நம்ம கம்மியாக தான் விட்டுருக்கோம். அதனால் இப்போ அரைச்சி வச்சதை கொட்டிட போகிறோம். இதில் இன்னும் நம்ம எடுத்தோம்னா கூட இன்னும் ஜாரில் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு
நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் விட்டுருப்போம். ரசம் வாங்கி சௌச்சௌ ரசம் வாங்கி ரெடி ஆகிடும். இதை நம்ம அரைச்சி விட்டதால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் கெட்டியாகும். இது வந்து செமி சாலிடாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்ல திக்காக சாலிடாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, இதுதான் கருவேப்பிலை மட்டும்தான் தாளிச்சுட்டு அதையும் இதில் விட்டாச்சு. அவ்வளோதான். இதை பாருங்கள், இருக்க இருக்க திக்காயினே வரும். அதால் இது அரைச்சதை விட்டுட்டு நீங்கள் எந்த பக்கமும் போயிட்டீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டே என்டையர்லி வந்து மாறி போயிடும், பொருளும் வேஸ்ட் ஆகிடும். அதால் அரைச்சி விட்ட உடனேயே பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விடும்போதே உங்களுக்கு தெரியும், கரண்டியில் கிண்டும் போதே தெரியும், கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகுது தெரியும். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கிறதால, கடலைப்பருப்பு தேங்காய் போட்டுக்கிறதால கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இந்த பாருங்கள், நம்மளுக்கு எடுக்கும் போதே இப்போ தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு லிக்விடாக இருந்ததா, இப்போ நல்லா வந்து கெட்டியாகிடும். இந்த பாருங்கள், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு, நான் வந்து இதை தனித்தனியாக வேக வைக்கணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து ஈஸியாக முடியும். இப்போ பாருங்கள், வேக வச்ச 2 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆயாச்சு. அரைச்சி வச்சிட்டோம், புளியை கரைச்சி வச்சிட்டோம், ரெடியாக கரெக்டாக முடிஞ்சு போச்சு. பார்த்திங்களா, ரொம்ப சிம்பிள். சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சா அடி பிடிக்காதான்னு கேட்காதீங்க, அடி பிடிக்காது சிம்மில் தான் வச்சிங்கன்னா. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.